friends, welcome to my YouTube channel LOGI lectures. இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்யூட் தியரம்ஸ் ஃபுல்லா பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், சூப்பர்பொசிஷன் தியரம், மீதி தியரம்ஸ் எல்லாம் பார்த்துறோம், பேசிக்ஸ் பார்த்துறோம். as well as அதுல பேசிக்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்டைரக்டா கேட்கக்கூடிய ஒரு சில क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளமையும் எப்படி அனலைஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்ல அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find the value of RL for which maximum power is dissipated in RL in the circuit below. So RL இங்க இருக்கு. இது என்ன நார்மலான மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் தானே அப்படின்னு கேட்டா எஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் தான். வேல்யூ ஆஃப் RL ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் படி RL will be equal to R Thevenin. அவ்வளோதான். அப்போ R Thevenin தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதான் இல்லை ப்ராப்ளம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 10 வோல்ட்டும் 2 ஆம்பியரும் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். ஆனால் இந்த 2i பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இல்லை டிஃப்ரெண்ட். ஸோ கரண்ட் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ல டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சு பார்க்கல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ல பார்க்கலனா கூட தெவெனின் நார்டன் ரெண்டுத்துலையும் டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சு கொடுத்தா எப்படி போடணும்னு நமக்கு தெரியும். அதே இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நார்மலாக டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் R Thevenin எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் கரண்ட் டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் மெத்தட் எடுத்து போடுறேன். அப்போ நமக்கு R Thevenin வேணும்னா VOCயும் ISCயும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ பாருங்க எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு சர்க்யூட்டாக போட்டிருக்கேன். பிகாஸ் ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது வோல்டேஜ் இப்படி இருக்கும், சர்க்யூட் இப்படி இருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது இந்த லூப்பில் கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாது, இந்த லூப்பில் மட்டும் கரண்ட் இருக்கும். அண்ட் அந்த கொடுத்துருக்க கரண்ட் வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க எப்படி போட்டிருக்கோம். நமக்கு தேவை VOCனா இங்கே கரண்ட் 0 இருக்கும் பட்சத்தில் இங்கே இந்த பிரான்ச்சில் கரண்ட் இல்லை, ஸோ ட்ராப்பும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னவா இருக்கும்? இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ VOC will be equal to V across this 10 ohms, V10 ohms plus இந்த 10 volt, ரைட்டா? இப்போ V10 ohmsன்றது என்னது? இதில் இருக்கக்கூடிய கரண்ட் I தான், இதில் இருக்கக்கூடிய கரண்ட் I into 10 plus 10. I நமக்கு வேணும். I equal to மீதியெல்லாம் இந்த செக் கொண்டு வந்துருங்க. ஸோ VOC minus 10 divided by 10 வருது. அது வந்துட்டு இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் Pல KCL அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கரண்ட் 2i உள்ளுக்கு வருது, I வெளியே போகுது. இங்கே ஆல்ரெடி கரண்ட் 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ minus 2i plus I equal to 0ன்னு வரும். ஸோ இதுலேருந்து I equal to 0ன்னு கிடைக்கும். அதை இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ VOC வேல்யூ நமக்கு 10 வோல்ட்னு கிடைக்குது. சரியா? அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அப்போ இதே சர்க்யூட்டில் AB டெர்மினல்ஸை நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ AB டெர்மினல்ஸை ஷார்ட் பண்ணிட்டு அதில் இருக்க கரண்ட் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த லூப்பில் ஆல்ரெடி ஒரு 2 ஆம்பியர் சோர்ஸ் இருக்குது. அப்போ இதை ஷார்ட் பண்ண என்ன கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும்? இதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ ISC வேல்யூ வந்து 2 ஆம்ஸ்னு கிடைக்கும். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் VOC and ISC. R Thevenin வந்து 5 ohmsனு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு RL. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க, 4 ஆப்ஷனில் 5 ohms இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இந்த ப்ராப்ளம்க்கும் நார்மல் ப்ராப்ளம்ஸ்க்கும். R Thevenin எந்த மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றது தான் முக்கியம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். இதை பாருங்க. For the lattice network, find the value of R for which maximum power transfer occurs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷனும் இருக்கு நமக்கு. இங்கே எப்போ மறுபடியும் அதே கண்டிஷன் தான். எப்போ இந்த சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? when RL is equal to R Thevenin, இல்லையா? அப்போ இங்கேயும் நம்ம R Thevenin தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். R Thevenin ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? RL ரிமூவ் பண்ணிட்டு இந்த டெர்மினல்லேருந்து இப்படி பார்க்கும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் R Thevenin சொல்கிறோம். ஸோ இது வந்து சர்க்யூட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, லேட்டைஸ் நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வந்துட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக்சுவலாக நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெத்தடை நான் சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு RL ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டா இங்கேருந்து கரண்ட் எனக்கு இப்படி பாஸ் ஆகும். இந்த கரண்ட் இந்த பாயிண்ட்டில் போயிட்டு 2ஆக டிவைட் ஆகுமா? இந்த 9 ohmsக்கும் 5 ohmsக்கும் சரி, இது வந்து I1ன்னு வச்சுக்கிறேன். இந்த 9 ohmsலேருந்து கரண்ட் இப்படி போகுமா? இந்த இடத்துல இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஓகே, ஸோ 9 ohmsல இருக்க கரண்ட் எங்கே போகும்? 5 ohmsக்கு போகும். 5 ohmsலேருந்து இப்படி போயிட்டு இந்த இடத்துல எனக்கு கரண்ட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ 9 ohmsலையும் 5 ohmsலையும் ஒரே கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. விச் மீன்ஸ் இந்த 9 இந்த 5 சீரீஸில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த பிரான்ச் போகணும். இப்போ இந்த கரண்ட்டை I2ன்னு வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த கரண்ட் 5 ohms சொல்லி அப்படி பாஸ் ஆகுது. இப்போது இந்த இடத்துக்கு வந்த உடனே மறுபடியும் இந்த ஓப்பன் சர்க்யூட், ஸோ கரண்ட் அங்கே பாஸ் ஆக முடியாது. ஸோ இப்படி 9 ohms சொல்லியா பாஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ 9 ohms சொல்லியா I2 கரண்ட் வருது. இந்த இடத்துல மறுபடியும் ரெண்டும் ஆட் ஆகிட்டு I ஆகும், ரைட்டா? ஸோ இந்த 5ம் இந்த 9ம் மறுபடியும் எனக்கு சீரீஸில் இருக்குது. பட் இந்த ரெண்டு பிரான்ச்சும் பேரலில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கரண்ட் எனக்கு டிவைட் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ R Thevenin will be equal to 9 plus 5 parallel 9 plus 5 which is 14 parallel 14
ஸோ இதெல்லாம் டேரெக்டாகவே நமக்கு நேரம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் வந்து 7 ohms. ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. என்ன கனெக்ஷனில் இருக்குது ரெசிஸ்டன்ஸு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. பவர் டெசிபேட்டட் இன் 1 ohm ரெசிஸ்டர் இஸ் 1 watt டியூ டு 5 volt சோர்ஸ் alone. ஓகே, ஸோ 2 சோர்ஸ் இருக்குது. 5 volt சோர்ஸ் ஒன்று இருக்குது, 30 ampere சோர்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது பவர் டெசிபேட்டட் இன் 1 ohm ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் இஸ் 1 watt டியூ டு 5 volt சோர்ஸ் alone and 576 watt due to 30 ampere current source alone. அப்போ என்ன தியரம் இது நம்ம சொல்லிடலாம் இல்லையா? சூப்பர் பொசிஷன் தியரம். பிகாஸ் ஆக்சுவலாக 2 சோர்ஸ் இருக்குது. அவங்க டேட்டா பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இருக்கும்போது பவர் இவ்வளோ இருந்துச்சு, செகண்ட் சோர்ஸ் இருக்கும்போது பவர் இவ்வளோ இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சோர்ஸ் தனித்தனியாக ஆக்ட் ஆகும்போது எவ்வளோ பவர்ன்றது கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? டோட்டல் பவர் அப்சார்ப்ட் இந்த சேம் ரெசிஸ்டர் டியூ டு போத் த சோர்ஸ். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகும்போது என்ன பவர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, P1 is equal to I1 square into R1. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கும்போது எடுத்துக்காங்க equal to 1 watt கொடுத்துருக்காங்க. P2 செகண்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கும்போது P2 equal to I2 square into R equal to 576 watt கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக டோட்டல் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் டோட்டல் பவர் என்ன டக்குன்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன எழுதிடுவோம்? 577 அப்படின்னு எழுதிடுவோம். அந்த ஆப்ஷனும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தப்பு, இப்படி எழுதக்கூடாது. 577 வரக்கூடாது ஆன்சர் இருக்குது. சரியா? ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு 2 சோர்ஸ் தனித்தனியாக ஆக்ட் ஆகும்போது தட் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு ஆடிங் ஆஃப் பவர் டியூ டு டிஃப்ரெண்ட் லோடு. ஓகேவா? அதாவது 2 லோடுக்கு தான் நம்ம பவரை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுமே தவிர ஒரே லோடு ஒரே 1 ohm ரெசிஸ்டருக்கு தான் 2 பவர் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண கூடாது. அப்போ எப்படி பண்ணணும்? டோட்டல் பவருக்கு என்ன எழுதுவோம்? நம்ம P is equal to I square into R எழுதுவோம். இங்கே இந்த I கரண்ட் தான் 2 இதில் தனித்தனியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு மாறாது. ஸோ கரண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது I1, செகண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது I2. அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கரண்ட் கிடைச்சிடும். இப்போ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஆன்சரு? இதுலேருந்து I1 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ I1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை Rன்னு வரும். R வேல்யூ 1 தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்ம I1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால் I1 வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இன்டூ 1. ஆரோட வேல்யூ 1. ஸோ 1 தான் இருக்கு ஆன்சர். அதே மாதிரி I2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 இன்டூ 1. ஸோ ரூட் ஆஃப் 576 வந்து 24. அப்போ I1 ப்ளஸ் I2 என்ன வரும்? 25 ஸ்கொயர் இன்டூ R வேல்யூ வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 625 வாட்ஸ். ஆப்ஷனில் 625 வாட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரே லோடு, அதனால 2 பவர் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த 2 பவர் டியூ டு சிங்கிள் சோர்ஸ் ஆன் சிங்கிள் லோடு. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம். A certain network consists of a large number of ideal linear resistors, one of which is R, and 2 constant ideal sources. இந்த சோர்ஸ் இருக்கு, ஒரு ரெசிஸ்டர் R கொடுத்துருக்காங்க. The power consumed by R is P1 with first source active, P2 with second source active. If both sources are acting simultaneously, then the power consumed. இதே ப்ராப்ளம் தான் இல்லையா? சேம் ப்ராப்ளம் தான். ஆனால் இங்கே நியூமெரிக்கல்ஸ் இருக்கு, அங்கே நியூமெரிக்கல்ஸ் கொடுக்கல. அப்போ இதுவும் சூப்பர் பொசிஷன் தியரம் தான். ஸோ இதுவும் அதே மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். டோட்டல் பவர் தான் கேட்குறாங்க. ஸோ P1 is equal to I1 square into R. அதுலேருந்து I1 எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 டிவைடட் பை Rன்னு வரும். அதே மாதிரி I2 எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் P2 டிவைடட் பை Rன்னு வரும். நமக்கு தேவை டோட்டல் பவர் P. ஸோ P is equal to எப்படி எழுதணும்? I1 plus I2 the whole square into R. I1 I2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்தையும் டினாமினேட்டர் காமனாக இருக்குது. டினாமினேட்டர் வெளில எடுத்துட்டா இது கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகிட்டு ஸோ உள்ளார ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் P2 the whole square வருது. ஸோ ஆன்சர் வந்து இதாக தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னா நமக்கு I1 I2 ப்ளஸ் ஆர் மைனஸான்னு தெரியாது, அதனால அதை கேரி அவுட் பண்ணிடணும். ரைட்டா? சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் சம் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் மேட் அட் த டெர்மினல்ஸ் A and B and given in the table below. டேபிள் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் IL ஃபார் RL ஈக்குவல் டு 20 ohms. ஸோ ஒரு லீனியர் நெட்வொர்க் இருக்கு, RL கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் RLக்கு IL வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மறுபடியும் வேற ஒரு RL வேல்யூக்கு IL என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரொபோஷனல் அப்படின்னா போட்டால் ஆன்சர் தப்பு. 2 ohmsக்கு 10 இருக்கு, 10 ohmsக்கு 6 இருக்கு, அப்போ 20 ohmsக்கு எவ்வளோ இருக்கும்? அந்த மாதிரி மெத்தடில் நம்ம போடக்கூடாது. பிகாஸ் ஆரும் ஐயும் எங்கேயும் நமக்கு லீனியர் ப்ரொபோஷனாலிட்டி கிடையாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனி லீனியர் நெட்வொர்க்
கேன் பி ரீப்ளேஸ் வித் இட்ஸ் ஈக்குவலண்ட் தெவெனின் நெட்வொர்க் நமக்கு தெரியும். ஸோ இது மாறவே போகிறது கிடையாது. நமக்கு என்ன மாற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆர்எல் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் ஃபுல்லாக நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்க மாதிரி ஈக்குவலண்ட் தெவெனின் சர்க்யூட் கொடுத்துருக்கோம். வி தெவெனின் ஆர் தெவெனின் சொல்லிட்டு ஆர்எல் மட்டும் மாற்றி ஐஎல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட். சரியா? ஸோ தெவெனின் நெட்வொர்க்ல ஐஎல் 3 ohmsல படி V டிவைடட் பை ஆர் தெவெனின் பிளஸ் ஆர்எல்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎல் ஆர்எல் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ 10 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 and 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 and 10 சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. அதில் ரெண்டு ஈக்குவேஷன்ல ரெண்டு அன்னோன் இருக்கு, வி தெவெனின் ஆர் தெவெனின். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ரெண்டையும் சால்வ் பண்ணா ஸோ சால்வ் 1 and 2 ஃபைண்ட் ஆர் தெவெனின் வி தெவெனின். நமக்கு ஆன்சர் 10 ohms 120 volt கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வேல்யூஸை தூக்கி இந்த சர்க்யூட்ல மறுபடியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் வித் நியூ வேல்யூ ஆஃப் ஆர்எல். சரியா? அப்போ ஐஎல் வில் பி ஈக்குவல் டு 120 டிவைடட் பை ஆர் தெவெனின் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பிளஸ் 20. ஸோ 120 by 30 4 amps நமக்கு 4 ampere நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பார்க் தான், இது தெவெனின் சர்க்யூட், அவ்வளோதான். அதை ட்ரா பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the circuit shown below contains both dependent and independent sources. ஸோ இந்த நெட்வொர்க் உள்ள டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேல்யூஸ் எதோ கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க. இஃப் I equal to 0 ampere then V1 equal to 20 volt. If V1 equal to 0 volt then I equal to 10 amps கொடுத்துருக்காங்க. இங்கே V1 I அது மாற்றாங்க. அப்புறம் பாருங்க, if R equal to 10 ohms then the current I will be எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பாருங்க, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ I0னா என்ன அர்த்தம்? I0 அப்படின்னு சொன்னா நமக்கு சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ I0 அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கு. அப்பனா அவங்க கொடுத்துருக்க வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? VOC கொடுத்துருக்காங்க. VOC இஸ் நத்திங் பட் V தெவெனின் இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, V1 equal to 0, இந்த V1 equal to 0 then I equal to 10 ampere. V1 0னா என்ன அர்த்தம்? ஷார்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் சர்க்யூட்டை. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 ampere ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ. எதுக்கு இந்த VOC IEC கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சர்க்யூட்ல வந்து டிபெண்டன்ட்டும் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கு. அப்போ ஆர் தெவெனின் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரெண்டு சோர்ஸும் இருந்துச்சுன்னா VOC டிவைடட் பை ISCன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த டேட்டா நமக்கு இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 20 டிவைடட் பை 10 என்ன வரும்? நமக்கு ஆர் தெவெனின் வேல்யூ 2 ohmsன்னு வரும். சரியா? இப்போ இந்த தெவெனின் சர்க்யூட்ல கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. வி தெவெனின் என்ன கொடுத்துருக்காங்க? வி தெவெனின் VOC எல்லாமே ஒன்று தான். ஸோ 20 voltன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் தெவெனின் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2 ohmsன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆர்எல் வேல்யூ 10 ohmsன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணுமே தெரிஞ்சிருச்சுன்னா ஐஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஐஎல் ஈக்குவல் டு வி தெவெனின் டிவைடட் பை ஆர் தெவெனின் பிளஸ் ஆர்எல் விச் இஸ் நத்திங் பட் 20 டிவைடட் பை 12 ஆர் இட் இஸ் நத்திங் பட் 5 டிவைடட் பை 3. ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்கு ஆன்சர். சரியா? ஸோ புரிஞ்சுச்சா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம்? நீங்கள் வந்துட்டு நான் சால்வ் பண்ணதெல்லாம் இல்லாமல் மறுபடியும் இந்த சர்க்யூட்ஸை போட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கேட் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நமக்கு TRBயில் 2 marks வந்து இந்த ரேஞ்சுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்த்தே கூட ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. 1 or 2 ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோன்னே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். என்ன நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு எந்த மெத்தட் எடுக்கணுன்றதை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக போட வேண்டியதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ டாபிக் பார்த்தா. தேங்க்யூ.